வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அருமையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அக்டோபர் 30, ஒரு சிறப்பான நாள், உலகத்திற்கே ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், கரெக்ட், அதே தான். ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜை நாள். 30/10/1908 பிறந்த அவர் 30/10/1963 மறைந்து விட்டார். அவருடைய பெயரின் பின்னாலே தேவர் என்று ஒட்டி இருப்பதால் நீங்கள் இதை ஒரு ஜாதிக்குள் அடக்க முடியாது. திருக்குறள் போல அவர் உலகப் பொதுமறை. தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொன்னவர். அவரிடம் வீரமும் இருந்தது, விவேகமும் இருந்தது. எப்படி இரண்டும் எப்படி ஒரு இடத்தில் இருக்க முடியும்? அவர் வீரத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் அந்த கொள்கைகளை பின்பற்றினார். இந்திய தேசிய இராணுவத்திலே இருந்து அவர் வீரத்தையும், விவேகானந்தருடைய வாழ்க்கை முறை, சொற்பொழிவு, போதனைகள், அவருடைய நன்னடத்தைகள் மூலமாக விவேகத்தையும் பெற்றுக்கொண்டவர். ஆக ஒரு அப்பழுக்கில்லாத அரசியல்வாதி, ஒரு தனி மனிதன், ஒரு தேசியவாதி, ஒரு ஆன்மீகவாதி என்ற பல வாதிகளுக்கு இவர் ஒருவரையே நீங்கள் உதாரணமாக காட்டலாம். அத்துணை சிறப்பு மிக்க மனிதர்கள். அவருடைய குரு பூஜை இன்று எப்படி ஆட்ட பாட்டத்துடன் கொண்டாடுகிறார்கள் தெரியுமா? ஆஹா, அதையெல்லாம் நேரில் காண நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு மிக மிக பிரமாதமாக அந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் கொண்டாடி தீர்க்கிறார்கள். அது மட்டுமல்லங்க, 1954 அவர் சட்டசபை உறுப்பினராக இருக்கும்போது ஹரிஜனங்களுக்காக அதிக நேரம் பேசியிருக்கிறார், வாதாடி இருக்கிறார், அவர்களை நேசித்திருக்கிறார். அது மட்டுமா, 4000 நாட்கள் சிறை கம்பிகளின் பின்னாலே அவர் காலத்தை கழித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். எந்த அளவுக்கு நேர்மை இருந்தால் இது போன்ற கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அந்த காலத்திலே கிடைத்த ஒரு மாணிக்கம், ஒரு வைடூரியம், ஒரு மரகதம், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். 1963 அவர் மறைந்து இன்று 62 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆனாலும் இன்றும் அதே புது பொலிவுடன் அவரை கொண்டாடுகிறார்கள், வணங்குகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். ஏனென்றால் அவர் நடைமுறை அப்படி. இது போன்ற மனிதர்களை நாம் இனிமேல் காண முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இவ்வாறு அந்த உலகமே அந்த உத்தமரை கொண்டாடி தீர்க்கும் இந்த வேளையில் நமது நண்பரும் கலைத்துறையை சார்ந்தவரும் சூலூர் தமிழ்ச் சங்கத்தை தோற்றுவித்தவருமான திரு சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? 2019 ஆண்டு வாக்கில் பசும்பொன் தெய்வம் என்று அவருடைய அடைமொழியை பயன்படுத்தி ஒரு அழகான திரை காவியத்தை வடிவமைத்திருக்கிறார். அவரே இயக்கியும் இருக்கிறார், அவரே தயாரித்தும் இருக்கிறார். அற்புதமான ஒரு படம், மிகச்சிறப்பான படம். அந்த படத்தை 2020 ஆண்டு ஜனவரி திங்கள் 3ஆம் நாள் அவர் அதை வெளியிட்டார். தியேட்டர்களில் வெளிவந்தது. சென்னை, கோவை, மதுரை என்று பல ஊர்களில் அது வெளியானது. ஆனாலும் பசும்பொன் ஐயாவுடைய பெருமையை ரசிகப் பெருமக்கள் கண்டது சற்று குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பெருமைக்கு பல கோடி பேர் அந்த படத்தை பார்த்திருக்க வேண்டும். ஏனோ தெரியவில்லை, அதை கொஞ்சம் சுணங்கிவிட்டார்கள் மக்கள். அது யாருக்கு நஷ்டம்? பார்க்க தவறியவர்களுக்குத்தானே நஷ்டம். பார்த்திருந்தால் ஏதோ ஒரு பண்பு நம்மிடம் சிறப்பாக அமைந்திருக்குமே, ஏதோ ஒரு கெட்ட வழக்கம் நம்மை விட்டு ஓடி இருக்குமே, அது அவர்கள் யோகம், வேறு என்ன செய்ய முடியும்? ஆக அந்த படத்தை மிக திறம்பட இயக்கி மிகுந்த சிரமத்தின் பேரில் வெளியிட்டார்கள். அந்த பசும்பொன் தெய்வம் என்ற படம் தற்போது யூடியூப் என சொல்லப்படும் அந்த வலைதளத்திலே காண கிடைக்கிறது. நீங்கள் சூலூர் கலைப்பித்தன் என்று பதிவிட்டாலும் அந்த படம் வரும், பசும்பொன் தெய்வம் என்று பதிவிட்டாலும் அந்த படம் வரும். அதை நீங்கள் தாராளமாக கண்டுகளிக்கலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 10 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த படத்திலே
அவருடைய வாழ்க்கை வரலாறை கூடுமான வரை சுருக்கி அழகாக தெளிவாக யாருக்கும் புரியும் வண்ணம் கொடுத்திருக்கிறார் நமது நண்பர் சூலூர் கலைப்பித்தன் அவர்கள். இது ஒரு அருமையான ஒரு குரு பூஜையினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். இதில் நடித்தவர்கள் அனைவருமே நன்றாக நடித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஐயா பசும்பொன் தேவராக நடித்த அந்த நண்பர் மிகவும் உணர்ந்து பாத்திரத்தின் தன்மை அறிந்து அழகாக நடித்திருக்கிறார். ஐயாவை ஒவ்வொரு க்ஷணமும் நினைத்து பார்க்கும் அளவிற்கு அந்த தோற்றம், நடை, உடை, பாவனை, பேச்சு, வார்த்தை என்று எல்லாவற்றிலும் அருமையாக செய்திருக்கிறார். உண்மையிலே மிகச்சிறப்பான படம். படத்தை பற்றி நாமளே பேசிட்டு இருந்தால் எப்படிங்க, வேறு யாராவது ஏதாவது சொல்கிறாங்களான்னு தெரியணும்ல. அதுக்காக போய் அந்த கமெண்ட் செக்ஷனில் தேடி பார்த்ததில் சமீபத்தில் அந்த படத்தை பார்த்த ஒரு நண்பர், முகம் தெரியாத நண்பர், அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதையும் நீங்கள் பாருங்கள். அற்புதமாக போட்டிருக்காரு, உணர்ந்து போட்டிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள், குரு பூஜை போன்ற விஷயங்கள் காட்சி பொருள் மட்டுமல்ல, கருத்திலே பட்டு மனதிலே உணர்ந்து அது உங்கள் சிந்தனையில் தெரிக்குமானால் அதுதான் உண்மையான குரு பூஜை. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை தவறாமல் பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.